ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ ரொம்ப நன்றி நண்பா. நேற்று போட்ட வீடியோக்கு 200 வியூஸ் தான். பட் ஆனால் அதில் 75 பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா 3000 4000 வியூஸ் போனால் கூட 100 லைக் மேலே வராது. பட் வியூஸ் கம்மி அண்ட் லைக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு நன்றி. ஸோ அதனாலே கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் சி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அண்டு நாளைய மார்க்கெட்டோட போக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஆர்பிஐயோட நியூஸ் இருந்தது. ஸோ அதனாலே என்னமோ தெரியல, ஒரு அரை மணி நேரம் மார்க்கெட் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். சின்ஸ் நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி என்ன காட்டிகிட்டு இருந்தது, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் வரையும் டவுன் ஆகும் அப்படின்ட்டு இருந்தது. பட் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் எந்த ஒரு பெருசாக வந்து பொசிஷன் க்ரியேட் பண்ணப்படல டவுன் சைடில். ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மார்க்கெட் மேலே போக தான் ஆசைப்படுதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த கேப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா 25 பாயிண்ட் கூட கேப் டவுன் இல்லைனா அதுதான் வந்து ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேற்று அவங்க பொசிஷன் வந்து டவுன் சைடில் க்ரியேட் பண்ணலைன்ட்டு. ஸோ அதுதான் இது. ஸோ 10 மணிக்கு நியூஸ் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சு. அகெயின் பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு இறங்கிடுச்சு. ஸோ இப்படி தான் இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இன்றைக்கி வந்து நியூஸே வந்து ஆர்பிஐன்னு சொல்லும்போது ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு தான் நியூஸு. பட் ஆனால் நிஃப்டி இப்படி இருந்ததுக்கான காரணம் நேற்று நாஸ்டாக் வந்து ஃபால் ஆச்சு யூஎஸ் மார்க்கெட்டில். அதனால் ஐடியும் கூட சேர்ந்து கீழே இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும். பட் இன்றைக்கி எக்ஸ்பைரி கஷ்டமாக ஈஸியான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம் நண்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஏன் வந்து ஆக்சுவலாக வந்து நான் இப்போது சார்ட்டு கூட நான் இந்தியா விக்ஸையும் கூட சேர்த்துருக்கேன். எப்பப்போ மார்க்கெட் வந்து இறங்குச்சோ அப்பப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் ரொம்ப பெருசாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயத்தோடு தான் மார்க்கெட் இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனுக்கே ஒரு 40-50 பாயிண்ட் க்ரீனுக்கே போயிடுச்சு நிஃப்டி. அங்கே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ள பயம் என்னென்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பிஇ சைடில் ப்ரீமியம் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடாதுங்க. பிஇ சைடு ப்ரீமியமே ஒரு சைடு மார்க்கெட் ஏறிச்சுன்னா இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆகிடணும். அவங்க ஷிஃப்ட் ஆகலை அப்படின்னா வந்து ஒன்று எய்தர் வந்து நல்லா பெருசாக வந்து ரேலி போகும், இல்லைனா வந்து கீழே வரும். இந்த பிபி டைனமிக்கு கூட ஆக்சுவலாக அந்த ரேலி டச் பண்ணலை. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24,350 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் வந்து நல்லாவே டவுன் ஆகி முடிஞ்சிருக்கு. எண்ட் ஆஃப் டே க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் க்ளோசிங் அப்படின்றதுனால நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா மிட் மந்த் வேறு வந்துருச்சு. ஸோ இந்த வாரங்களில் கண்டிப்பாக வந்து ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கம்மி பிகாஸ் ஆஃப் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நினைக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு முன்னாடி நாளே எக்ஸ்பைரினால ப்ரீமியம் நல்லாவே டீகே ஆகும். ஸோ முதலே பொசிஷன் எடுத்துகிட்டு ப்ரீமியம் இறங்குதுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்றைக்கி நிஃப்டி தாங்க இறங்கி இருந்தது. பட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ரீன்லேயே தான் மோஸ்ட் ஆஃப் த டே வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக பேங்கிங் ஸ்டாக்ஸ். ஏன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் வந்து ஒரு 220 பாயிண்ட் என்னமோ வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும்போதே நான் சொன்னேன் பேங்க் நிஃப்டி மேபி வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு. பட் யூஎஸில் யூஓடியில் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணதுனால வந்து கண்டிப்பாக டெக் ஸ்டாக்ஸ் நம்ம மார்க்கெட்லேயும் இன்றைக்கி வந்து இறங்கியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நிஃப்டி அடுத்த வாரம் கான்ட்ராக்டில் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஓஏ கால் சைடு தான் கை ஓங்கியிருக்கு. ஸோ பெருசாக வந்து இதனால தான் சொன்னேன் பெருசாக மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றத நினைக்க வேண்டாம். ஒரு கன்சாலிடேஷனில் இருக்க வாய்ப்பு அதிகம் டியூ டு குளோபல் கியூஸ் அப்படின்றதுனால மேபி அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அது ஏறிச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஏறும், அது இறங்கிச்சுன்னா நம்ம மார்க்கெட் இறங்கும். ஸோ பிசிஆர் அதே தான் மெயின்டைன் ஆகுதுங்க. பெருசாக ஒரு பேடாக விஷயம்லாம் பெருசாக எதுவுமே எனக்கு தென்படலை. ஓகேங்களா. அண்ட் எஃப்ஐயோடைய ஆக்டிவிட்டி அவங்களுடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் விஷயம் நேற்று இது ஆக்சுவலாக ஒரு 1000 கோடிக்கு செல் பண்ணியிருந்தாங்க. சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் அப்பு. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போதே ஒரு 1000 கோடி கைட்டு விட்றாங்க அப்படின்னா வந்து அவங்க லாங்க விரும்பலை அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் ரொம்ப அப்படிலாம் கிடையாது. நிஃப்டியில் ஒரு 300 கோடி, பேங்க் நிஃப்டியில் ஒரு 700 கோடி அப்படி தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க மந்த் பிகினிங்கில் க்ரியேட் பண்ணதே வந்து நிஃப்டிலே ஒரு 4500 5000 கோடி, பேங்க் நிஃப்டியில் ஒரு 2000 கோடி க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து மேபி கைட்டு விட்ற மாதிரி கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். பெரிய ஒரு நெகட்டிவ் வந்து நான் இது வரையும் பார்க்கல. ஓகேங்களா. ஸோ அது வந்து இதுவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னும் எப்படி ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சரையும் நிஃப்டி இண்டெக்ஸையும் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக வந்துருச்சுங்க. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 75 பாயிண்ட் வந்து அட்வான்ஸாக இருந்தது. அதெல்லாம் வந்து கோட்டை அழிக்கிற மாதிரி அழிச்சிட்டாங்க. பேங்க் நிஃப்டி அதே கணக்கு தான். 220 பாயிண்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 33 பாயிண்ட்டு. அதேமாதிரி மிட் கேப் நிஃப்டியும் சேம். ஸோ எல்லாம் வந்து கழிச்சிருக்காங்க. அதுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் ஸ்டாக்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக
ஏர்னிங்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து ஒரு செக்டார் விழுந்ததுன்னா அது கூட சேர்ந்து எல்லா ஸ்டாக்குமே விழுந்துடும் செக்டார் வைஸாக. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ரிப்ளிகேட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம செக்லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. ஸோ இண்டெக்ஸோட ட்ரெண்டு, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இது மிட் மந்த் அப்படின்றதுனால கன்சாலிடேட் ஃபேஸில் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன் அது கன்சாலிடேட் இருக்குன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக தெரியும். ஸோ மார்க்கெட்டோடைய பேட்டர்னே இப்படி தான். ஸ்டார்டிங் ஆஃப் வீக், அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் எக்ஸ்பைரியில் மார்க்கெட் ஏறுறதும், மிட் ஆஃப் மந்தில் அப்படியே கொஞ்சம் வந்து நாய்ஸ் இல்லாமல் அப்படியே இருக்கிறதும், எண்ட் ஆஃப் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக இறங்கி எங்கே ஓப்பன் ஆச்சோ அதுக்கு மிட்டில் முடிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இது வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் யூஸ்வலாக நடக்கிற பேட்டர்ன். அன்லஸ் எந்த ஒரு நியூஸ் வராத வரைக்கும் இந்த ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணோம். பட் லெட்ஸ் see, இப்போ வந்து 10ஆம் தேதிக்கு மேலே வந்துருச்சுல, 10லேருந்து 20 வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் இந்தியா விக்ஸ் இன்னும் ஹோல்ட் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 2.5% அதிகமாக இருக்குது. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ லேடர்லாம் யூஸ் பண்ணும்போது முதல்ல நல்ல டெபிட் வரும். இப்போது டெபிட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி இன்டர்னலாக மூவ்மெண்ட் கொடுக்குது. பட் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனாக போகும்போது எல்லாமே ஒன்று ஒரு மாதிரி ஆடுதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிஃப்டி ஃபாலு, பேங்க் நிஃப்டி அப்பு ஒரு மியூட்டாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக அப்படி இருந்தது. ஸோ இப்படி இருக்கவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்டிலிட்டி சூப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லுவேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான எக்ஸ்பைரி, அது வந்து உண்மை. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடம் நிற்கல, அதனால தான் கஷ்டம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ எங்கே நம்ம அயன் ஃப்ளை நம்ம போட ட்ரை பண்ணாலும் இங்கே நிற்கலை, மறுபடியும் இங்கே போட்டேன், இங்கே நிற்கலை, கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே முதல்ல போட்டோமோ அங்கேயே வந்து நின்று இருக்குது. ஓகேங்களா. தட் இஸ் அ மார்க்கெட். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ப்ளஸில் போகும்போதெல்லாம் ஓகே எங்கே பழைய இடத்துக்குலாம் வரப்போகுதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணப்போ அகெயின் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து நின்று இருக்குது. ஸோ இதை பியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது விஷயம். இது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். அது வந்து ஃபேக்ட். ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் ரேஞ்ச் பவுண்டில் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகங்க, வித் ஸ்லைட் நெகட்டிவ் பயஸ். ஏன்னா வந்து இன்னைக்கு க்ளோசிங் கூட மார்க்கெட் அவ்வளோ கீழே போய் முடிஞ்சிருக்க வேண்டாம். அது ஏன் அப்படின்னா அப்போது யூஎஸோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே லோ கிட்ட இருந்தது. ஓகேங்களா. ஐலேருந்து ஒரு 30 பாயிண்ட் இறங்கி இருந்தது S&P 500. மேபி அதனால் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அகைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் SGX நிஃப்டி அப்போ தான் இருக்கான். பட் லெட்ஸ் see ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஃபியூச்சர்ஸ் வர்சஸ் ஸ்பாட் நம்ம பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது, ரொம்ப பெரியசெல்லாம் இல்லை. நேற்று போட்ட கோட்டை இன்றைக்கி அழிச்சிட்டாங்க, அதுதான் உண்மை. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். எப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரெண்ட் வந்து இப்படி இருக்கும்போது தான் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுட்டாக இருக்குங்க. ஒரு கன்சாலிடேட் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றத சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் குளோபல் ஈவெண்ட்டு யூஎஸோட ஜாப் டேட்டா இன்றைக்கி நம்ம டைம் 6 மணின்னு நினைக்கிறேன். ஸோ இருக்குது. ஸோ லெட்ஸ் see பார்க்கலாம் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. அண்ட் குளோபல் கியூஸுங்க, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அதுதான் வந்து ஃபார்ம் பண்ணோம். யூஎஸில் ஏதாவது ரிசல்ட் வந்து சரியில்லை அப்படின்னா அங்கே மார்க்கெட் அடிச்சாங்கன்னா நம்ம மார்க்கெட்டை விழ வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அப்புறம் ஜப்பான் மார்க்கெட்டை அவனையும் பார்க்கணும். அவன் ஏதாவது விழுந்தா இல்லை அங்கேயும் ஏதாவது ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணோம். அங்கே ஏதோ வந்து எர்த்குவைக் போல் இருக்குது, ஸோ சுனாமியும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். எந்தளவு உண்மைன்னு தெரில. பட் இதெல்லாம் அகெயின் வந்து அங்கே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பட் நான் ஐம் நாட் ஷோர் இது வந்து எப்படி மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது. அண்டு எதாவது ஃபேக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி கடைசி நிமிஷம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து ஹோல்ட் ஆச்சுங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 24,120 வரையும் போன மார்க்கெட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 24,350 வரையும் போயிருந்தோம். ஒரு 230 பாயிண்ட் வந்து நல்லாவே ஏறுச்சு. இப்படி ஏறும்போது பார்த்தா புட் ஆப்ஷனில் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கலை. ஸோ இதிலே ஒரு நல்ல ஒரு விஷயம், ப்ரீமியமும் இறங்கலை கால் சைடில். பட் ஆனால் வந்து அன்வைண்டிங் பார்க்க முடிஞ்சுது. 24,200, 250, 300லாம் அன்வைண்டிங் இருந்தது. பட் அகெயின் மார்க்கெட்டு விழுந்தப்போ அங்கே ஓஏஎல்லாம் கலைஞ்ச ஓஏஎல்லாம் மறுபடியும் வந்து வந்துருச்சுன்னு சொல்லலாம். பட் வந்து கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடைசி வரையும் ப்ரீமியம் இருந்தது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரைடே மண்டே மார்க்கெட் வந்து விழுந்தது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பைரி நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னு தெரியல. இந்த எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆனது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 25,000 நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வெள்ளிக்கிழமை ஐ கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி லோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23,900 நினைக்கிறேன். இதுக்கிட்டவே போயிடுச்சு. ஸோ இந்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேசிவான ஒரு ஸ்விங்குக்கு இந்த வாரம் ப்ரீமியம் உட்பட்டு இருக்குது. அதுதான் உண்மை. அதனால் எல்லா ப்ரீமியமும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரம் வரைக்கும் ப்ரீமியம் ஹோல்டாக இருந்தது. அதுவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகேங்களா. முதல்ல நமக்கு வியாழக்கிழமை ஈவினிங்கே பாதி ப்ராஃபிட் வந்துடும், கால்வாசி ப்ராஃபிட் வந்துடும். பட் நேற்றுலாம் அப்படிலாம் கிடையாது. இன்னும் கேட்டால் ஐவி ஏறினதுனால லாஸ் தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் அது வந்து பார்த்திங்கன்னா கூல் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து
ஐவி ஏறி ஐவினால் ப்ரைஸ் வந்து பல்ஜாகி நிற்கும் போது அகைன் அண்ட் அகைன் அதான் சொல்கிறேன், ஐவி ஏறதுனால ப்ரைஸ் பல்ஜிங் இருக்கனால இந்த மாதிரி இருக்க செய்யும். பட் எண்ட் ஆஃப் டே எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் இது வந்து கரையும் அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ விஷயம் பாருங்கள், மார்க்கெட் கன்சாலிடேட்டாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.